இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மாமா இதெல்லாம்? அம்மா இப்படி ஒரு சத்தியம் வாங்கிட்டு போறாங்க. நானும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். இதெல்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. சித்தி தான் இந்த சத்திய மேட்டருக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெரியுது. அவங்க நினைச்சது நடக்காது. நீ தைரியமா இரு. அக்கா, மணமேடையில தாலி கட்டுற கடைசி நிமிஷம் வரைக்கும் நவீன்காக நான் காத்திருப்பேன். அப்படி நவீன் அங்க இல்லனா நான் என் முடிவை தேடிப்பேன்க்கா. நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஏய் துர்கா, ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? எல்லாம் நல்லதே நடக்கும், கவலைப்படாத. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத, நம்பிக்கையோட இரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். பாரு, ஒரு தப்பான மாப்பிளைக்கு எவ்வளவு சீர்வரிசை செய்யறாங்க. அவன் தாலி கட்டினதை ஓடி போயிட்டு போறான். நாம நகை பணத்தை அடிச்சுட்டு ஓட போறோம். பாவம் சாப்பிட்டு அம்மா, இது எதுவுமே தெரியாம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க சம்மந்தி அம்மா. என்ன சம்மந்தி, சீர்வரிசை பொருளையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன கம்மியா இருக்குன்னு பாத்துட்டு இருக்கீங்களா? சம்மந்தி அம்மா, சீர்வரிசையை பார்த்து பிரமிச்சு போய் நிக்கிறோம். நீங்க என்னடானா கம்மியா இருக்கான்னு கேக்குறீங்க? எல்லாம் ஏன் பொண்ணுக்கு தானே செய்யறேன். இதுல என்ன இருக்கு? சரி, நீங்க பாருங்க. சரிங்க. வந்துட்டியாடி? வா வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ரேவதி, நவீனோட ஜாமீன் விஷயமா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். என்ன இவ புருஷன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? இவன் ஏற்கனவே டேஞ்சரான ஆளு. இவன் கிட்ட பேசிட்டு இருக்கப்ப நம்ம எந்த அட்டம்ப்டும் பண்ணாம இருக்கிறதா நல்லது. சரி. இதுதான் ரேவதி கதையை முடிக்க சரியான நேரம். என்ன இவளை சுடுறதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வருது? என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவ உயிரை எடுக்காம இங்க இருந்து போக கூடாது. அப்பா, போலீஸ் வராங்க. ஆமா சார், வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். சரி ஐஜி. ஹலோ சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன். என்னது ஐஜியா? பெரிய அதிகாரியா இருக்காரே. இப்ப துப்பாக்கியோட மாட்டினா நம்ம கதை முடிஞ்சது. முதல்ல இந்த துப்பாக்கி எங்கேயாவது மறைச்சு வைக்கணும். எங்க வைக்கிறத?
போலீஸ் போன பிறகு வந்து எடுத்துக்க வேண்டியதுதான். என்ன கார்த்தி, நேரத்துல வந்துட்டீங்களா? இல்ல சார், இப்பதான் வந்தேன். நீங்க ஜட்ஜ் சார் கிட்ட பேசிட்டீங்களா? நான் ஜட்ஜ் ஐயா கிட்ட போன்ல பேசிட்டேன். அவர் நைட்டு தான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காரு. நாம அவர் வீட்டுக்கே போய் கல்யாண விஷயத்தை எடுத்து சொன்னா கண்டிப்பா ஜாமீன் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படியா? சரிங்க சார், நம்ம போலாம் சார். ம். வாங்க, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. வாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சக்திவேல், நைஸ் டு மீட் யூ சார். அதை கொடுங்க. வாழ்த்துக்கள். 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். சரி, அப்ப நான் கிளம்புறேன் மேடம். சார் சாப்பிட்டு போலாமே. இல்ல மேடம், ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. நான் கிளம்புறேன் மேடம். வாங்க வரேன் சார். மேடம். வரேன். அப்பாடா, ஒரு வழியா போலீஸ்காரன் போய் தொலைஞ்சான். இனிமே நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். இங்க பாரு துப்பாக்கி. துப்பாக்கி சூப்பரா இருக்கு. டேய், நம்ம இத வச்சு திருட போலீஸ் விளையாட்டு விளையாடலாமா? விளையாடலாமே. என் கையில துப்பாக்கி இருக்கு. நான் தான் போலீஸ். நீங்களாம் திருடுங்க. நீங்க போய் எல்லாம் ஒளிஞ்சுக்கோங்க. நான் உங்களை கண்டுபிடிச்சு ஷூட் பண்ணுவேன். நாங்க ஒளிஞ்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஐயோ, இப்ப எங்க தேடுறது? ஐயோ, இந்த கூட்டத்துல நான் எங்க போய் தேடுவேன்? இந்த துப்பாக்கி எங்க தான் போயிருக்கோம்? ரேவதியை சுட்டு பரலோகம் அனுப்பலான்னு பார்த்தா துப்பாக்கி தேடுறதே ஒரு வேலையா இருக்கே. ச்சே.